ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கான்? நம்மளோட ஒரு படங்கு மேலதான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது. நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். இந்த படத்தை நான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். there are great moments in there. ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆனா 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமராமேனை தேர்ந்தெடுத்திருக்கான். அது எவ்வளவு பெரிய ஒருத்தி, அதுக்காக ஒரு கிளாப் அடிக்கணும். அது எவ்வளவு சீரியஸா இயங்குறா பாருங்க. She would have very easily asked for some great cameraman like PC Sriram or somebody else. They would have come for grassroots. They would have come. They would have readily accepted even for a peanut of money. அவ ஏன் 3 எனக்கு 3தையும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணணும். சி இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு. அப்போ பாருங்க, அவ இன்னும் 30-40 வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போறதுக்கு இங்க விதைய ஆரம்பிக்குது. அவ 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல, யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவர் தேடுறான். இந்த வாழ்க்கையில வருஷம் இருக்கா அந்த படத்துல நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு. இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால், முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள